ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நீங்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் யாரோட குழந்தை அப்படின்னு. நாம் இந்த விஷயத்தை மறந்துட்டோம் அப்படின்னாவே நாம் அவரை இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தமாகிடுது. ஒரு சாய்ராமுடைய ஒரு அனுபவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான நெருக்கடி. அந்த நெருக்கடியில் இருந்து சாயப்பா நிறைய அதிசயத்தை செஞ்சாங்க. பெயரும் புகழும் அந்த சாய்ராமுக்கு கிடைச்சதுக்கப்புறம் சாயப்பாவை மறந்தாங்க. இன்னைக்கு வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு வந்துடுச்சு. அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வாழ்க்கை. அவர் நம்மளை பார்க்குற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை கருணை மிகுந்ததாக இருக்கும். அவருடைய பார்வை ஒன்றே நம்ம வாழ்க்கையை உயர்த்த வந்த சக்தி. அந்த அளவுக்கு காந்த பார்வை. அவரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கங்களும் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய அனுபவத்தை சொல்லியிருக்கோம். சாயப்பா வாழ்க்கையில் வந்து உங்களோட வாழ்க்கை முறை உயர்ந்ததுக்கு அப்புறம் அவரை மனப்பூர்வமாக கும்பிட்றத கூட நிறுத்தினதுக்கப்புறம் எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையும் உயரத்துக்கு போல. நம்ம சாப்பிட்ற மாத்திரை மருந்து மாதிரி இந்த மருந்தும் மாத்திரையும் சாப்பிட்றதால தான் நமக்கு நோய்கள் அப்படின்றது மெயின்டைன் ஆகுது. இந்த மாத்திரை மருந்து டாக்டர் சொல்கிற மாதிரி சாப்பிடல அப்படின்னா அந்த நோயோட வீரியம் அதிகரிக்குது. அதிகரிக்கிற நோயை நாம் சாகிறதுக்கும் அது வழிவகுக்குது. மாத்திரை மாதிரி தான். மாத்திரை எப்படி சில மாத்திரை பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், சில மாத்திரை கடைசி வரைக்கும் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலை. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும், நீங்கள் இந்த நாட்டுக்கு பிரதமரானாலும் சரி, இல்லை முதல்வர் ஆனாலும் சரி, இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் ஆனாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் துறையில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, இந்த நிலைக்கு நீங்கள் வந்தது யார்? எந்த ஏணி உங்களை ஏற்றி விட்டுச்சு? அந்த ஏணியை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அந்த ஏணி உங்களை விட்டுட்டு போயிடும். நீங்கள் கீழே இறங்க முடியாது. கீழே மட்டும் குதிக்க மட்டும்தான் முடியும். கீழே குதிச்சா கை கால் வலிக்கும். இதை நல்ல தெளிவாக கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி வேகமாக பேசினேன்.
ஆனால் சில பேர் வந்து கொஞ்சம் மெதுவாக பேசுனா மனசில் பதியுது அப்படின்றதால தான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன், கொஞ்சம் அழுத்தமாகவும் பேசுகிறேன், உங்கள் மனசில் பதியணுன்றது தான் என்னுடைய நோக்கம். நம்ம வாழ்க்கையில் துரதிர்ஷ்டமான விஷயங்கள் துரத்தோம் எப்போ அவரை நாம் மறந்தோம் அப்படின்னா. இது ஒரே நாளில் மறக்க முடியாது, இது ஒரே நாளில் நான் மறக்க முடியவே முடியாது. அது வந்து நான் சொல்லவே மாட்டேன். நமக்கே தெரியாத ஒரு வழி, அந்த வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அந்த வழியை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு கால் எடுத்து வைப்போம், அப்புறம் இன்னொரு கால் எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் மெதுவாக போவோம், அப்புறம் வேகமாக போவோம், அப்புறம் ஓடி போவோம், அப்புறம் ஒழிஞ்சு போயிடுவோம். இதை நீங்கள் மனசில் நிறுத்துங்க. சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம் இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும் பத்தாது. மந்திரங்கள் மனசுக்குள்ள ஆழமாக விதைக்கிறது தான் மந்திரம். ஆனால் ஆழமாக விதைக்குதோ இல்லையோ நாம் ஒரு ரைம்ஸை படிக்கிற மாதிரி படிச்சிடுறோம். நீங்கள் சாயப்பா கிட்ட எவ்வளோ நேரம் பிரார்த்தனை பண்ணீங்க, இப்போ எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? கஷ்டங்கள் வரும்போது எவ்வளோ நேரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க, இப்போ எவ்வளோ நேரம் பிரார்த்தனை பண்ணுறீங்க? இந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் குறைவாக இருக்கா அல்ல அதிகரிச்சிருக்கா? அதிகரிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், குறைஞ்சதுன்னா ரொம்ப ஆபத்து. ஒன்று ஒரு மனுஷன் ஒன்று அதிகரிப்பா இல்லை குறைப்பா, இந்த ரெண்டத்தை தாண்டி இருக்க மாட்டா. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. என் அப்பா பார்த்தியா என்னை எப்படி காப்பாற்றிருக்காரு, என் அப்பா பார்த்தியா எல்லாரும் முன்னாடியும் என்னை எப்படி வாழ வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நீங்கள் சுத்தமாக மறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்தது. முன்னாடியே ஆச்சரியம், இப்போ அதிர்ச்சி. ஆச்சரியத்துக்கு காரணம் இவர், அதிர்ச்சிக்கு காரணமும் இவர். ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவரை விரட்டிட்டீங்க. எனக்கு சில ஆடியோஸ் வந்து ஒரு சந்தேகத்துக்காக என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், ஏமா முன்ன பண்ண மாதிரி ஏமா இப்போ ஆரத்தி எடுக்கலை அப்படின்னா சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆரத்தி மட்டும்தான் எடுக்கல, ஆனால் அவர் இல்லாத வாழ்க்கை நினச்சி பார்க்க முடியாது. எனக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோணும், பா என்னம்மா டைலாக் விடுறாங்க, என்ன மாதிரி டைலாக்ஸ் இது. இதை நீங்கள் என்கிட்ட சொல்கிறதால ஒன்றும் ப்ரூஃப் பண்ணிட முடியாது. நான் சாதாரண மனுஷன், நீங்களும் சாதாரணமான மனுஷங்க தான். நான் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை உயர்த்த முடியாது. நான் கடவுளோ இல்லை நீங்கள் கடவுளோ இல்லை, இல்லை கடவுள்னு சொல்லி திரியறவங்களும் கடவுள் இல்லை. அப்போ உங்களை ஏமாற்றி ஊரை ஏமாத்துறதுல எந்த புண்ணியமும் இல்லை, அதனால லாபம் இல்லை, நஷ்டம் மட்டும்தான். அப்போ ஆரத்தி 20 நிமிஷம் 30 நிமிஷம் எடுக்கும்போது எப்படி எடுத்தீங்க அப்படின்னா, அப்போ டைம் இருந்ததுன்னா. இப்போ எனக்கு டைம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நைட்டு தூங்கிறதுக்கு ரொம்ப நேரமாகுது, அதனால் காலையில் எந்திரிக்க முடியல. இதெல்லாம் காரணங்கள். பிரச்சனைகள் இல்லாதப்போ ஆரத்தி எடுக்க முடிஞ்சது, பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுக்க முடியல. இப்போ ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? பிரச்சனைகள் மறுபடியும் உங்களை எதிர்கொள்கிறதால. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? ஆர்கியூ பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் மறந்தீங்கன்னு. அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க, நான் மறக்கலை, நான் நிச்சயமாக மறக்கலை.
அவர் இல்லைன்னா என்ன என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு எதிர்கேள்விகள் என்ன கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்ல முடியும்? உண்மையிலே எனக்கு எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க, ஆனால் நான் பதில் சொல்கிற மாதிரி கேளுங்க. நான் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் கேள்விகள் கேட்டால் அப்படியாம்மா, சரி ஓகே சாயப்பா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் சாயப்பா கிட்ட இப்படி பிரார்த்தனை பண்ணுறேன். சாயப்பா என்னமோ தெரியல, அவங்க ஏதோ ஒன்றை விட்டுட்டு விலகின மாதிரி இருக்குது. தயவு செய்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், அவங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய இடத்துக்கு அவங்க வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும், ரைட்? ஏன்னா உண்மையை ஒத்துக்காதவங்க கிட்ட நான் என்ன பேசினாலும் அது வீண். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எழுந்துடுச்சுன்னா நீங்கள் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி நம்ம அன்பே சாயில வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்காதப்போ எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் ஆடியோவிலே கிடைச்சிது. ஆனால் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் புதுசான கேள்விகள் அதிகமாக இருக்குது. அத்தனை கேள்விகளோ அவங்களுக்கே பதில்களை வச்சுட்டு திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் சரியாக தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு சாயப்பா கொடுக்கல அப்படின்னா நான் என்ன சாயப்பா கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? இல்லை ரெக்கமெண்ட் பண்ணால் அவர் செஞ்சுடுவாரா? அன்பே சாய் வாட்ஸ்அப்பில் நான் அதிகமாக போகிறதே இல்லை. ஒரு நாளைக்கு 1/2 hour மட்டும்தான் நான் அன்பே சாய் ஆடியோவில் போக போகிறேன். இனிமேல் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வுகள் கண்டிப்பாக ஆடியோஸில் நிச்சயமாக கிடைக்கும், கிடைக்காம இருக்காது, 100% கிடைக்கும். என்னைக்கே அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தனோ அதில் இருந்து கொஞ்சம் இல்லை நிறையவே சாய்ராம் சில வீக் ஆகிட்டீங்க. இதை மாற்றணும், இதை மாற்றியே தீரணும். டக்குன்னு வாட்ஸ்அப் நம்பர் எடுக்கிறதுக்கும் ஐடியா பண்ணேன், ஆனால் அது என்னால் இருக்க முடியாது. உங்களால் இருக்க முடியுமா? முடியாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா இது என் குடும்பம், இது நம்ம குடும்பம். ஆனால் நம்ம குடும்பம்னு நான் சொன்னாலும் சில விஷயங்களை நீங்கள் செய்ய மறுக்கிறது என் நெஞ்சில் ஒரு வேல் வச்சு குத்துற மாதிரி இருக்கு. உண்மையிலே இருக்கு, சத்தியமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி சாயப்பான்னு சொன்னவங்க ஆள் அட்ரஸே இல்லை. குடும்ப சூழ்நிலை உங்களை மாத்துதுன்னு நீங்க சொல்லலாம், ஆனால் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க மாறக்கூடாது. இதில் என்ன சில பேர் சொல்லுவாங்க, அண்ணா அப்படிலாம் இல்லை, முன்னாடி வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் டைம் இருந்துச்சு, இப்போ என்னை சுற்றியும் கடமைகள் ஜாஸ்தியாக போயிடுச்சு, அதனால என்னால் செய்ய முடியல. உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகரிக்குது, பிரச்சனைகள் மறுபடியும் தலையிடுது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா உங்கள் பாதையில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. அதை நீங்கள் உணர விட்டுட்டீங்க, உணராமல் இருந்துட்டீங்கன்னா அது உங்களை துவஷம் பண்ணிடும். ஒரு சாராம் கேட்டாங்க மறுபடியும், அண்ணா என்ன இந்த ஆடியோ டைட்டில்லாம் பார்த்தா உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கு. நாம் என்ன பேசுகிறோமோ அதை தான் டைட்டிலாக வைக்கிறோம், மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. தேடா பேச நான் வரல, அது என் வேலையும் இல்லை. உண்மையை பேசி உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு கடமையை செய்ய சாயப்பாவால் அனுப்பப்பட்டவன். இங்க இருக்கிற அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சாயப்பாவால் அனுப்பப்பட்டவர்கள் தான். இன்னைக்கு கேட்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு சொல்லக்கூடிய மனிதனாக உருவாகலாம். சும்மா கடமைக்குன்னு கேட்காதீங்க, இது உங்களுக்கானது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான விஷயங்கள் இந்த ஆடியோவில் இருக்குதுன்னு நினச்சி
மனதார கேளுங்க. இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அது மறைஞ்சிருக்க பாருங்க, அது எகைன் மறுபடியும் ரிப்பீட்டடாக ஆகும். இப்போது ரீசெண்டாக ஒரு சாய்ராம் வந்து சொன்னாங்க, என் மருமக என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் உள்ள என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னோட மருமக என்னை நல்லா மதிக்கிறாங்கப்பா, நல்லா என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இப்போது ஒரு ரீசன்ட் டேஸில் அவங்க சொல்லும்போது, தம்பி முன்னாடி இதெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. அவங்க என்னம்மா நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள், நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருந்ததுப்பா, ஃபஸ்ட்டு என்னை வந்து ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்பே சாய் ஆடியோவில் சொல்லி எல்லாத்தையும் மன்னிக்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சாயப்பா கிட்ட கவனத்தை வையின்னு சொன்னீங்க. நான் எல்லாமே வச்சேன், மன்னிக்கவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு என்னை தாங்குன்னு தாங்குனா, சாரி மருமக தாங்குனாங்க. அதுக்கப்புறம் என் பிரச்சனையில் மறுபடியும் என் மருமக அதை விட அதிகமாக என்னை வந்து இப்போ விரட்டிட்டு இருக்காங்க. நான் தான் கேட்டேன்ம்மா, நீங்கள் சாயப்பாவை எந்தெந்த வழியில் கும்பிட்டுட்ருக்கீங்களோ அது என்றைக்கும் கண்டினியூ பண்ணுறீங்களான்னா, இல்லைப்பா, அன்றைக்கெல்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஆரத்தி எடுத்தேன்ப்பா, இன்னைக்கு காலையில் எடுக்க முடியல. சரி, காலையில் எடுக்க முடியல, மதியானம் எடுக்கலான்னு நினச்சி அது கொஞ்ச நாள் தான் எடுத்தேன், அதுவும் எடுக்க முடியல. அப்போ கடவுள் என்னை வந்து கோவிச்சுக்கிறாரா? நாங்கள் கடவுள் கோவிச்சுக்கலாமா? நீங்கள் இத்தனை நாள் ஒரு மனுஷனுடைய நிழலில் இருந்தீங்க, அதனால் உங்களை யாரும் அட்டாக் பண்ணலை. இப்போ அந்த மனுஷனோட நிழலை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் வந்துட்டீங்க. அந்த மனுஷனோட நிழலில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு, அது இல்லாமல் இருக்கும்போது பாதுகாப்பு அற்ற நிலை இப்போ உங்களுக்கு. என்னப்பா இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. ஆமாம், நீங்கள் தேவையான ஆடியோஸ் மட்டும் கேட்குறீங்க, உங்கள் பிரச்சனைகளை முடிகிற வரைக்கும் அந்த ஆடியோஸ் கேட்குறீங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அதை கேட்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு கேட்டு அப்படின்னு? நான் கேட்டது 6-7 மாதம் இருக்கும்ப்பா. எல்லா ஆடியோலையும் சொல்லியிருக்கோம், சொல்லாதது ஒன்றுமே இல்லை. நான் திரும்ப எல்லாரையும் இந்த ஆடியோவை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது எல்லா விஷயத்தையும் விடுறது சரிதான். ஆனால் அதை விட்டுட்டா ஆபத்துன்றதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும், உடனே டாக்டர் சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுங்கள், 10 மணிக்கு தூங்குங்க, 5 மணிக்கு எந்திரிங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஒரு வாரம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, கண்ட்ரோலாக வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்ஃபெக்ட் எல்லாமே எப்படி போகும்? பர்ஃபெக்ட் இல்லாத வாழ்க்கையை மறுபடியும் வாழ்ந்துடுவாங்க. எகைன் மறுபடியும் மறைஞ்சி கிடந்ததெல்லாம், தொலைஞ்சி போனது எல்லாம் மறுபடியும் நம்ம முன்னாடி வந்து நிற்கும், அது வரட்டும். இவ்வளோதான். நம்ம என்ன சொல்லாமல் விட்டுட்டோம்? சாயப்பாவை வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடச்சிடுச்சுன்னா அவரை விட்டுடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? விட்டால் ஆபத்துன்னு 2019 இருந்து 2023 இந்த டே வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லா ஆடியோஸ்லேயும் சொல்லாமல் ஏதாவது விட்டு போயிருக்கு? நீங்களே சொல்லுங்கள். நிறைய பேர் ஆடியோஸை தொடர்ந்து பார்க்குறீங்க, எந்த விஷயத்தையாவது நம்ம விட்டு இருக்கோமா பேசுனதில்? ஈவன் ஒரு 1 வீக் முன்னாடி இந்த காமத்தை பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம். எந்த சப்ஜெக்டையும் நம்ம விட வைக்கல சாயப்பா. எதையுமே விடலை. ஆனால் நீங்கள் விட்டீங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. நீங்கள் விடவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சிகள் இருந்ததோ, நம்பிக்கை இருந்ததோ, அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? எந்த விஷயம்? நான் அன்பே சாய் ஆடியோவை கேட்காததால் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் அப்படி போயிட்டீங்கன்னு சொல்லலை.
ஒருவேளை அன்பேச ஆடியோ கேட்டுக்கிட்டு இன்னும் ஒன்று ரெண்டு விஷயத்தை ஆரத்தி எடுக்காமல் இருக்கிறது, சச்சரிதம் படிக்காமல் இருக்கிறது, இல்லை மற்ற மனுஷங்க மேலே கோபத்தை கொண்டு வர்றது, மனசில் அமைதி இல்லாமல் தவிக்கிறது, மனசு என்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு மனுஷனை அழிவுக்கு நீங்களே தள்ளுறீங்க. ஒரு தீ எரியுது அப்படின்னா அங்கே போய் பொத்துன்னு விடுறோம், இப்போ தண்ணியில் விடுற மாதிரி நினைப்பு மனசுக்குள்ள. தீயில் எரிஞ்சா என்ன ஆகும்? உடம்பு எரிய ஆரம்பிச்சிடும். எரிய ஆரம்பிச்சுன்னா நெருப்பு காய் அவ்வளோ சீக்கிரம் போயிடும். உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அது தண்ணி இல்லை, அது நெருப்பு. அந்த நெருப்புக்குள்ளே போனால் ஆபத்து, தண்ணிக்குள்ளே போனால் ஆபத்து இல்லை. சுனாமி மாதிரி தண்ணிக்குள்ளே போனாதான் ஆபத்து. தயவு செய்து சொல்ற, நீங்களா இருங்க. ரெண்டாவது அவருடைய குழந்தையா இருங்க. கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒய்யாரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆணவம் பிடித்த மனிதர்களாக நாம் போயிடுவோம். ஆணவம் ஒரு மனுஷனை அழிக்க வந்த ஒரு விஷக்கிருமி. அதை வச்சு எந்த உபயோகமும் இல்லை. அதை எந்த இடத்துலையும் உபயோகப்படுத்தவே முடியாது. ஏன்னா அது அவங்கள அழிக்க வந்தது. அது ஒரு கடும் விஷம். விஷம் சாப்பிட்டா கூட ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஆணவன்ற விஷயம், மருந்துன்றது வெளியிலேருந்து வராது. நீங்களாக அந்த மருந்தை உற்பத்தி பண்ணணும், அந்த மருந்தை பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த ஆணவம் உங்களை விட்டுட்டு ஓடும். இல்லைன்னா அந்த ஆணவம் அப்படியே பிடிச்சி உங்களை அழிச்சிடும். மனுஷனுக்கு தீமையான குணங்கள் மூலமாக தான் அவன் வாழ்க்கை தீமையாகுது. நல்ல குணங்கள் அழிவதே இல்லை. அவன் செத்து போனாலும் அவன் குணங்கள் அழிகிறது இல்லை. நல்லா பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம சொந்த பந்தங்கள் யாராவது ஒருத்தங்களை நினைக்கும் போது அவங்கள பற்றி என்ன தாட்டு வருது உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு 60-70 வயசு, 60ன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா கண்டிப்பாக ஒரு 100 வயசு, ஒரு 80-85 இல்லை 90 இறந்து போயிருக்கலாம். அம்மாவை நினைக்கும் போது என்ன தோணுது உங்களுக்கு? இறந்து போன அம்மாவை நினைக்கும் போது சாப்பிட்டியம்மான்னு கேட்குற ஒரே ஆள் நம்ம அம்மா தான். உயிர் கொடுத்தது நம்ம அம்மா தான். அம்மானு ஒன்று இருக்கிற வரைக்கும் நமக்கு மனசில் எந்த பாரமும் இல்லை. இறந்து போன அம்மாவை நாம் நினைக்கும் போது, இப்போ நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது உங்களோட பெயரை சொல்லி உங்கள் அம்மா கூப்பிட்றது தான் உங்கள் காதுக்கு வரும். எந்த அம்மாவும் தன்னோட குழந்தைய முழு பெயரை சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த அம்மாவுக்கு அந்த பிடிச்ச பேரை வச்சு தான் சொல்லுவாங்க. அம்முன்னு சொல்லுவாங்க, பாப்பான்னு சொல்லுவாங்க, தங்கமே சொல்லுவாங்க, குட்டி சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு சொல்லும் போதே கண்ணு கலங்குது. அம்மா உயிரோட இருந்தாலும் கண்ணு கலங்கும், அம்மா இறந்தாலும் கண்ணு கலங்கும். ஏன்னா அம்மாவோட கேரக்டர்ஸை தான் நம்ம பார்க்குறோம், அம்மாவோட உருவத்தை பார்க்கல. அம்மா எத்தனை செயின் போட்டிருந்தாங்க, எந்த மாதிரியான கிராண்டான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு பார்க்கல. நம்ம அம்மா நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு பார்க்குறோம், நினச்சி பார்க்குறோம். அந்த மாதிரி கேரக்டர்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். இந்த செல்வம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். இது எதுவும் நிலை இல்லை. இது உங்களுக்கு தெரியும். நான் புதுசாக சொல்கிறேன்னா இல்லை நீங்கள் வந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்கள் ஓ அப்படியே மை காட் அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. நான் சொல்கிறேன், இந்த பதவி நிரந்தரம் இல்லை, இந்த அதிகாரம் நிரந்தரம் இல்லை, செல்வமோ நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் கேட்ட உடனே ஓ மை காட் அப்படின்னு சொல்லி
ரொம்ப யோசிக்கிறீங்களா என்ன? இது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியாது? மனநிலை பாதிச்சவங்களுக்கு தெரியாது, குட்டி குழந்தைங்களுக்கு தெரியாது. குட்டி குழந்தைங்க, 5வது படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ எல்லாமே தெரியுது. ஆமாம், அதெல்லாம் நிரந்தரம் இல்லைப்பா, நீ என்னப்பா அப்படி இருக்க அப்படி. பேசாத குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க, தவழ்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு குழந்தை 1.5 வருஷம் ஆகுது, நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு ஒய்யாரமாக கார்ட்டூன் சேனல் பார்க்குது. பார்த்தீங்களா? 1.5 வருஷத்தில் லேப்டாப் அது அது எப்படி நினைக்குது? அது ஒரு படம், அது அப்போ தெரியுது அதுக்கு மைண்டு. அதனால் 2 வயசு குழந்தைக்கே தெரியுது இந்த தத்துவம்லாம். 30, 40, 50 இருக்கிற உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சோ என்ன செய்கிறோம்? இதுதான் தண்டனை. எப்பா உனக்கு தெரியுது, தெரிஞ்சும் நீ அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னா உன் கண்ணில் நீயே மண்ணள்ளி போட்டுக்க எப்படி உனக்கு மனசு வருது? அப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது பதவி அது இது எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. உங்கள் செல்வத்தை உங்கள் அடுத்த தலைமுறை எடுத்துக்கும். பதவியாக இன்னொருத்தனுக்கு போயிடும், அதிகாரமும் இன்னொருத்தனுக்கு போயிடும், பட்டம் கிட்டம் அத்தனையும் எதெல்லாம் நீங்கள் பூமியில் சம்பாதிச்சிங்களோ அது அத்தனையும் உங்களை அடக்கம் பண்ணும்போது அத்தனையும் போயிடுச்சு. ஆனால் என்ன நிற்குது? உங்கள் கேரக்டர்ஸ். அப்படி மனசில் நினைக்கும் போதே, அந்த அம்மாவை பற்றி நினைக்கும் போதே கண்ணு கலங்குதா இல்லையா? அப்பாவை பற்றி நினைக்கும் போது கண்ணு கலங்குதா இல்லையா? உங்கள் நண்பனை பற்றி சொல்லும்போது கண்ணு கலங்குதா இல்லையா? உங்கள் நண்பன் உயிரை கொடுக்கக்கூடிய நண்பனாக இருந்தால் கண்ணு கலங்கும். உயிரை எடுக்கக்கூடிய நண்பனாக இருந்தால் அவன் செத்து போனாலும் உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா இல்லையா? தட் இஸ் அ கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? இந்த கேரக்டர்ஸ் எங்கே அழியுது? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்க்க தான் நமக்கு டைம் இல்லையா? ஐ ஹாவ் நோ டைம். I'm busy with my work. I'm busy with my family. I'm busy with my friends. I'm busy with my relatives. I'm busy with some other persons. So எந்த மனுஷனும் I'm busy with Godன்னு சொல்லல. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க நான் கடவுள் கூட ரொம்ப பிஸியாக இருக்கேன் சொல்கிறீங்க? கடவுள் கூட நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்கள் மனசில் அமைதி கொட்டோ 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 கொட்டுன்னு கொட்டும். உங்கள் முகத்தில் ஒரு பெரிய ஒரு பளிச்சுன்னு ஒரு தேஜஸ் தாண்டவமாடும். ஒரு உற்சாகமான மனநிலை இருக்கும். நம்மளை யாருக்கும் பிடிக்காது அப்படின்ற ஒரு நிலை வரும். ரோட்டில் புதுசாக பார்க்குறவங்க கூட உங்களை பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸ் மாதிரி உங்ககிட்ட உரிமையாக பழகுவாங்க. அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு நிறைய கிடைச்சிருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது இந்த கடலை மாவு இருக்குது பாருங்க, 10வது படிக்கும்போது ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு கடலை மாவு போடு மூஞ்சி வெளுத்து போகும், வெள்ளையாயிடுவேன் அப்படின்னாங்க. அவர் 1/2 மணி நேரம் மட்டும் போடுப்பா அப்படின்னாங்க. நம்ம விடுவோமா? நைட்டு 10 மணிக்கு கடலை மாவு போட்டால் அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் அது முகத்தில் ஊறும். அந்த ஒவ்வொரு அப்படியே ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும். அதை ஒவ்வொன்றா எடுக்கும்போது அப்படியே ஒரு ரத்தமே வந்துடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடலை மாவு நீங்கள் அப்ளை பண்ணி இருப்பீங்க.
ஒரு 1 hour நீங்கள் ஊற விட்டாவே எவ்வளோ பிரச்சனை வரும். ஆனால் நான் 8 மணி நேரம் ஊற வைப்பேன், ஏன்னா வெள்ளையாகணும் அப்படின்னு. இது நான் 10வது படிக்கும்போது நடந்தது, 11வது படிக்கும்போது நடந்தது, 12வது படிக்கும்போது நடந்தது. யோகா மாஸ்டர்கிட்ட போய் திட்டு மேலே திட்டுவாங்க, நீ என்ன பைத்தியக்காரனா, யாரா அவனுக்கு சொன்னது சார்? இது மாதிரி சொன்னாங்க சார். எவ்வளோ நேரம்னா 1/2 மணி நேரம் தான் சொன்னாங்க. அப்போ ஏன்னா நீ செய்யலை? இல்லை, 1/2 மணி நேரத்துக்கே வெள்ளையாகும்னா 8 மணி நேரம் ஆச்சுன்னா எவ்வளோ வெள்ளையாகணும்னு அவர் சிரிச்சிட்டாரு. நீ எல்லாம் லூஸ் ஆடா நீ அப்படின்னு. அப்போ எவ்வளவோ போட்டோம், அந்த முகம் மலர்ச்சி இல்லை. ஆனால் இப்போ எதையுமே போடாமல் அந்த முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சி இருக்குது. அப்படின்னா நம்ம மனசு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம எந்த அளவுக்கு அகங்காரமோ ஆணவமோ ஆடம்பரமோ இல்லாமல் இருக்கோமோ அவங்களுக்கு மட்டும் அது சொந்தமானது. வெளியில் நிறைய பேருடைய அந்த ஒப்பீனியன்ஸ் கிடைக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு பேக்கரி போயிருந்தேன். அம்மாவுக்கு இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும்னு சமோசா அதெல்லாம் போயிருந்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக மூவிக்கு போயிருந்தேன், ஜெயிலர். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ரஜினி படம்னாவே ரொம்ப பிடிக்கும். மூவி பார்த்துட்டு சரி அவங்கள தான் நம்ம தேட்டருக்கு கூப்பிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கும்போது அந்த பேக்கரி யாருன்னே தெரியாது, ஃபஸ்ட் டைம் அந்த பேக்கரி போகிறேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு. அப்போ அவங்க சொல்லும்போது உங்கள் 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 கெட்டப் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. என்னங்க சொல்லி நானே தலையெல்லாம் விளக்கெண்ணெய் தடவிட்டு தான், எப்பயுமே விளக்கெண்ணெய் தான் எனக்கு மெயின், வேறு எந்த எண்ணெயும் கிடையாது. நைட்டு கொஞ்சம் எப்படி 11-12 மணி ஆகிடும். ஸோ பாடி ஹீட் ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கூல் கிடைக்கும் பாடிக்கு. அடுத்த நாள் காலையில் இந்த ஷாம்பு அது எல்லாத்தையும் விட்டாச்சு. வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஷேக்கா மட்டும்தான், அவ்வளோதான். அந்த சொல்லும்போது விஷ்ணு சார் பார்த்தியா என்ன அவங்களுக்கு பயங்கரமாக கிரெடிட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அது எப்படி கிடைச்சிது? எந்த ஒரு பியூட்டி பார்லரும் போல, எந்த ஒரு ஹேர் வாஷு ட்ரையரு அண்டு ஸ்ட்ரைட்டரு எதையும் யூஸ் பண்ணலை. இதை நான் பெருமைக்காக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். நம்ம அகம் எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக சுத்தமாயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கடவுளுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த முகத்தில் வெளிச்சம் கிடைக்கும். உள்ள இருட்டாக இருந்துச்சுன்னா முகத்துக்கு என்ன போட்டாலும் சரி அது இருட்டாகவே இருக்கும். உள்ளம் வெளிச்சமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக முகம் வெளிச்சமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்களே. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசை ஒன்றே ஒன்று தான். அன்பே சாய் குடும்பம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தியை அத்தனை குழந்தைங்களும் 70 வயசானாலும் நீங்கள் சாயப்பாக்கு குழந்தைதான், 7 வயசு குழந்தையும் சாயப்பாவுடைய குழந்தைதான். அந்த அகம் மலரணும், முகம் மலரணும். அப்போ சாயப்பாவோட நிழல் நம்ம இருந்தால் கருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நிழலில் தானே இருக்கோம். அப்போ நம்ம மனசு கருக்காது. அவரோட நிழல் விட்டுட்டு போயிடுச்சுன்னா எப்படி வெயிலில் நம்ம ஸ்கின்னு கருகுதோ அது மாதிரி நம்மளுடைய அகமும் கருகும். இதை எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி புத்திசாலித்தனமாக யோசிக்கணுமோ அதை யோசித்து வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா.
சாயிராம்